அனுமதி தருவதற்கு ஏன் தாமதிக்கிறீர்கள்? விஜயமங்கலம் கூட்டத்தில் எங்கள் தலைவர் பேச போகிறார். எங்கள் கட்சியினுடைய நிர்வாக குழுவின் ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் 1000 பிறை கண்டவன். செங்கோட்டையன் பிறைவல கண்டவன். மக்கள் கழகம் எம்ஜிஆரின் மடியில் வளர்ந்த பிள்ளை. 1977 இருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் சட்டமன்ற உறுப்பினர். கூட்டத்திற்கு அனுமதி கேட்டால் 82 நிபந்தனைகள் விதிக்கிறார்கள். எத்தனை நிபந்தனை? 82. 82 நிபந்தனைகள். ஒரு சின்ன பயல், சிறங்கு பிடித்த ராஸ்கல் சீமான் திருச்சியில் கூட்டம் போடுகிறார். நிபந்தனை விதித்தீர்களா? கட்டுப்பாடு போட்டீர்களா? இதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று அந்த பயலுக்கு சொன்னீர்களா? ஒரு சில்லறை பயலுக்கு மீது காட்டுகிற அக்கறையை ஏன் தாவேக்காவுக்கு தரமாட்டேன் என்கிறீர்கள்? இந்த அண்ணன் களஞ்சியம் பேசினாரு. எஸ்ஓபி போட்டார்கள், எங்களுக்கு மட்டும் நிபந்தனை விதிக்கிறார்கள். நாஞ்சில் சம்பத் கத்தியதாக சொன்னாரு. உண்மைதான். நாஞ்சில் சம்பத் எல்லாம் என்ன சொல்வது, என்னவென்று சொல்வது? நாஞ்சில் சம்பத்தை ஒரு மனிதனாக கூட மதிக்க தோன்றவில்லை. நாஞ்சில் சம்பத் இல்லாத கட்சி இல்லை, நாஞ்சில் சம்பத்துக்கு என்று ஒரு கட்சி இல்லை. அவர் அதிமுகவில் இருப்பார், திமுகவில் இருப்பார், அமமுகவில் இருப்பார், இப்போது தாவேகாவில் இருக்கிறார், மதிமுகவில் இருந்தார், இப்ப தாவேகா போயிருக்கார். வேற வழி வாய்ப்பு இல்லாம கடைசி காலத்துல எதையாவது செஞ்சு பொழைச்சிக்குவோம்னு அங்க போயிருக்கிறார். அவர் பாஷையிலேயே நாஞ்சில் சம்பத்தை பற்றி சொல்லணும்னா, இறந்து விட்டால் எடுத்து புதைப்பதற்கு ஆள் இல்லை என்கிற ஒரே காரணத்தினாலே பூமியிலே உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பவர் நாஞ்சில் சம்பத். நாஞ்சில் சம்பத் அந்த கட்சியிலே இருக்கிறார்களே அத்தனை பேரும் தற்குறிகள். அதாவது ஒரு கட்சியில தொண்டனுக்கு அரசியல் தெரியலன்னா பிரச்சனை இல்லைங்க, தலைவனுக்கே அரசியல் தெரியலங்க. அதுதாங்க மிகப்பெரிய சிக்கல். அண்ணன் சீர்திட்டம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், ஓப்படியால் உலங்கு ஊர்தி திட்டம், கொழுந்தியால் கோலமாவு திட்டம். என்னடா அது? என்னடா பேர் வைக்கிறீங்க? ஒண்ணு வீட்ட பங்காளியின் ஓட்டு வீட்டு திட்டம். போயிருக்காப்ல, டெல்லி போயிருக்காப்ல, வருவாப்ல. தனியா வந்தார்னா டெல்லி போயிட்டு அடி விழுவோம், சேர்ந்துட்டு வந்தார்னா தர்மடி விழுவோம். தமிழ்நாட்டில் நீ தமிழ்நாட்டு அரசியலை ரொம்ப சாதாரணமா நினைக்காதீங்க. ரஜினிகாந்த் தெரியுமா? ரஜினிகாந்த் உங்களை விட மிகப்பெரிய ஆள் ரஜினிகாந்த். உண்மையிலேயே சூப்பர் ஸ்டார். அவர் 30 வருஷமா பூச்சி காட்டிட்டு இருந்தார். நான் அரசியலுக்கு வர்றேன். ஒவ்வொரு படம் வரும்போது வெளியில வந்து நான் அரசியலுக்கு வருவேன்னு பேட்டி கொடுத்தார். கடைசியா உண்மையிலேயே அவர் அரசியலுக்கு வரணும்னு நினைச்சாரு. அவரோட கெட்ட காலம் அந்த காலத்துல நாங்க இருந்துட்டோம். சிஸ்டம் சரியில்லை, நான் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்ன மனுஷனை எனக்கு கிட்னி சரியில்லை அதனால நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்ல வச்ச தமிழ்நாடு இது. அப்படி சொல்ல வச்ச தமிழ்நாடு இது. அது ஒரு கட்சி. அது அந்த கட்சியை பத்தி பேசுறதுக்கே நமக்கு நேரம் வரையும். தாவேக்கா பற்றி பேசுவதெல்லாம் அவன் தொண்டெல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்கான். சங்கீதா அண்ணியை விட்டுறாதீங்க, சங்கீதா அண்ணியோட எப்படியாவது சேர்ந்துருங்கன்னு. சங்கீதாவோட சேவை சொன்னா இவர் சங்கியோட சேர்றதுக்காக டெல்லி போயிருக்காப்ல. எப்படி இது? அந்த கட்சியில பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருக்காருங்க, புஷி ஆனந்த்னு. அந்த தம்பி இருக்காப்ல புஷி ஆனந்த். அவர் சொல்றாப்ல, எங்க தலைவர் வந்து 3-4 தொகுதியில நிற்பார். நீ நிறுத்தம் பார்ப்போம், நீ நிறுத்திரு. இந்திய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னு பாரு. சீட்டை கழிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவான், கட்சியை தடை பண்ணி பிடிச்சி ஜெயில போட்டுருவான்டா. ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளருக்கு 2 தொகுதியில நிக்க முடியுமா, 4 தொகுதியில நிக்க முடியுமானே தெரியலங்க. பொதுச் செயலாளருங்க அவரு. பொதுச் செயலாளர் 117 தொகுதிகளில் வெற்றி பெற்றால் தளபதி ஆட்சி அமையும். நோட்டம் 117+1 118. எத்தனை தொகுதிகளில் ஜெயித்தால் ஆட்சி அமைக்க முடியும் என்று கூட தாவேக்காவினுடைய பொதுச் செயலாளருக்கு தெரியல. இந்த வளர்ந்து கேட்டவர் ஒருத்தர் இருப்பாரு, ஆலவர்ஜுனா. நல்லா வளர்த்தியா, ஆளுக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத அவரை பார்த்தாங்க கத்துக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 6 அடி இருப்பாப்ல. அவர் சொல்றாரு, இப்ப நடந்த ஆர்ப்பாட்டத்தில், இன்னும் 60 நாள் தான் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா எங்க மேல போட்ட எஃப்ஐஆர்லாம் டெலீட் பண்ணிடுவோம். அது என்ன மெசேஜா படிச்சுட்டு டெலீட் பண்றதுக்கு?
டெலீட் பண்ணிடுவாராம் எஃப்ஐஆர். இப்படியா ஆளுங்களை பார்த்தது உண்டா? கோர்ட்டுக்கு போகாம எப்படா எஃப்ஐஆர் டெலீட் ஆகும்? அப்படியே டெலீட் ஆகும்னாலும் சிசிடிஎன்எஸ்ல அப்லோட் பண்ண ஆஃபீஸர் இருப்பான், டவுன்லோட் பண்ணி எடுக்கிற கிளைண்ட் இருப்பான், குற்றவாளி இருப்பான். எப்படி டெலீட் பண்ணுவீங்க? அந்த சைட்டுக்குள்ள போய் உனக்கு ஆக்சஸ் கொடுத்தது யாரு டெலீட் பண்றதுக்கு? எப்படி டெலீட் பண்ணுவீங்க? இவங்க எல்லாம் இப்படியே பேசுறாங்க. நீங்க அந்த கட்சியுடைய தொண்டர்கள் கொடுக்கிற பேட்டி எல்லாம் பார்க்கணும். ஒரு பையன் சொல்றான், இந்த நாட்டுக்குள்ள 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஓட்டுரிமையை பறிச்சிடணும். எதுக்குடா பறிக்கணும்? எதுக்கு பறிக்கணும்? ஏன்னா அவங்களாம் ஓட்டு போட மாட்டான். ஓட்டு போடாதவனுக்கு ஓட்டுரிமையே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் பாருங்க. எந்த அளவுக்கு அவன் புத்திசாலின்னு பாருங்க. ஒரு பெண் சொல்லுது, எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்த உடனே எதிர் வீட்டில் இருக்கிற கிளவியை குண்டு போட்டு நான் கொள்றேன். என்னடா இது? என்னடா இது? பயமா இருக்கு. பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்களை நினைச்சா நமக்கு வந்து பயம். ஒரு பக்கம் பாவமா இருக்கு, இன்னொரு பக்கம் பயமா இருக்கு. சொல்றானே ஒருத்தவன், 5000 ரூபாய் பணம் வாங்குறதுக்காக எங்க அம்மாவை போட்டு அடிச்சேன் நானு, எனக்கு அந்த மயிறு பணம் வேண்டாங்கிறானே, அடிச்சேங்கிறானே அம்மாவை. பெண்கள் சொல்றாங்களே, என் குழந்தை செத்தாலும் பரவாயில்ல தலைவரை பார்க்க வந்தோமேன்னு சொல்றாங்களே. தாய்க்குலமே, பாரதி கண்ட புதுமை பெண்ணே, உள்ளறியுது உள்ளறியுது. இன்னும் வாயில பேச முடியாத, வாய் கூசக்கூடிய வார்த்தைகள் அத்தனையும் சொல்கிறார்கள், அத்தனையும் சொல்கிறார்கள். கனவுல கூட நடக்காது. தங்கம் கொடுக்குறாரு, 1/2 கிராம் தங்கம், 4 கிராம் தங்கம், 1 பவுன் தங்கம், பட்டு புடவை. அறிவிப்பெல்லாம் பார்த்தா அரசியல் கட்சி மாதிரி தெரியலையே, அண்ணாச்சி கடை நடத்துற மாதிரிலாம் இருக்குது. பட்டு புடவையா, தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். தங்கமோ டேய், இங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. 1 பவுன் தங்க மோதிரம் அண்ணன் சீரு, குழந்தை பிறந்தா 4 கிராம் தங்க மோதிரமா? எத்தனை 1000 குழந்தைகள் தமிழ்நாட்டில் பிறக்குது ஒவ்வொரு வருஷத்துக்கும்? எத்தனை பேர் வந்து கல்யாணம் பண்றாங்க? எத்தனை பெண்கள் கல்யாணம் பண்றான்? இத்தனை பேருக்கு எத்தனை கிலோ தங்கம் வாங்கி அதை எப்படி மோதிரமா மாத்தி கொடுப்பீங்க? தமிழ்நாட்டில் விற்கிற தங்கத்தை விட நீ சொல்ற தங்க கணக்கு அதிகம்யா. என்ன பனையூர் பங்களாவுக்குள்ள தங்க சுரங்கம் வச்சிருக்கியா என்ன? எப்படி சாத்தியப்படும்? கேட்கணும், இந்த அயோக்கியர்கள்ட்ட கேட்கணும். எடப்பாடி பழனிசாமி 10,000 ரூபாய் கருணை தொகைங்கிறாரு. கருணை யார் மீது வரும்? உங்களுக்கும் எனக்கும் கருணை யார் மீது வரும்? கருணை தெருக்களிலே வாழ வழி இல்லாமல் சிக்னலிலே என்று கையேந்தி பிச்சை எடுக்கிறானே, யாசகம் பெறுகிறானே, அந்த பிச்சைக்காரன் மீது வருவதுதான் கருணை. அந்த பிச்சைக்காரன் மீது பாவப்பட்டவனுக்கு 5 ரூபாய் 10 ரூபாய் பணம் போட்டு அவன் பசியை நீக்க வேண்டும், போக்க வேண்டும் என்று மனதிற்குள்ளாக ஒரு நினைப்பு வருகிறதே, அந்த நினைப்புக்கு பேர் தான் கருணை. கருணை இந்த நாட்டிலே யாருக்கு காட்டப்படும்? ஒன்று பிச்சைக்காரனுக்கு காட்டப்படும், இல்லை என்றால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவனுக்கு காட்டப்படும். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு எதிர்கட்சி தலைவர் மக்களை பிச்சைக்காரன் என்று நினைக்கிறார், அவருடைய தன்மானத்தோடு விளையாடுகிறார். எதனாலே அந்த கருணை கொடுப்பதாக பழனிசாமி சொல்கிறார்? ஏனென்றால் திமுகவுடைய ஆட்சி காலத்திலே வரிகள் அதிகமாகிவிட்டது. முன்பே சொன்னது போல சொத்து வரி, வீட்டு வரி, குப்பை வரி, மின்கட்டணம், பத்திரப்பதிவு வரி, தண்ணீர் வரி, அனைத்து வரியும் அதிகமாகிவிட்டது. மக்கள் துன்புறுகிறார்கள். யார் சொல்வது? எடப்பாடி பழனிசாமி சொல்வது. வேலை வாய்ப்பு இல்லாமல் இளைஞர்கள் தவிர்க்கிறார்கள். யார் சொன்னது? எடப்பாடி பழனிசாமி சொன்னது. யார் அவர்? தெருவிலே போகிற சாதாரண மனிதன் அல்ல, எதிர்கட்சி தலைவர். மதிப்பிற்குரிய பெருமக்களே, அறிவுடைய சமூகமே, படித்த இளைஞர்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு மாநிலத்திற்குள்ளாக இளைஞர்கள், பெண்கள் வேலை இல்லாமல் சிரமப்படுகிறார்கள் என்றால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அவர்களுக்கு வேலை கொடுப்பேன் என்று சொன்னால் அவன் ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவர், நல்ல மனுஷன், அறிவாளி. வரி அதிகமாக இருக்கிறது. திமுக ஆட்சி காலத்திலே மக்கள் துன்பப்படுகிறார்கள். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் வரியை குறைப்போம் என்று சொன்னால் அவர் ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவர், அறிவுடையவர். நீங்கள் கொடுக்கிற 10,000 ரூபாய் பணம் இதையெல்லாம் மாற்றி விடுமா? அவர்கள் வாழ்க்கையை முன்னேற்றி விடுமா? எத்தனை நாளைக்கு நான் 10,000? வேலை கொடுக்க வேண்டும், வரியை குறைக்க வேண்டும். அதுதானே சரி. அதைத்தானே ஒரு எதிர்கட்சி தலைவர் செய்ய வேண்டும். அவரிடத்திலே கேட்கிறார்கள், ஏற்கனவே நாடு இத்தனை லட்சம் கோடி கடனிலே இருக்கிறதே, நீங்கள் வந்தால் 10,000 ரூபாய் கொடுப்பேன் என்கிறீர்களே,
அதற்கான பணத்தை எங்கிருந்து ஏற்பாடு செய்வீர்கள் என்று கேட்கிற போது அவர் சொல்கிறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வல்லுநர்களோடு கலந்து ஆலோசித்து அதற்குண்டான முடிவை எடுப்போம் என்கிறார். இது எவ்வளவு கேவலமானது. திட்டத்தை கையில வச்சுக்கிட்டா நீங்க திட்டத்தை அறிவிக்கணும், எப்படி செய்வீங்கிற அந்த விரிவாக்கத்தை கையில வச்சுக்கிட்டா நீங்க திட்டத்தை அறிவிக்கணும். அதுதானே புத்தி உள்ளவன் செய்யற வேலை. ஆக மதிப்புக்குரியவர்களே, இவர்களுடைய இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். இவர்களுக்கு சமூகத்தின் மீது அக்கறை கிடையாது.